இன்று ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் தந்தார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட பிரசங்கம் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை எல்லாரும் திறந்து ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை தொடர்ச்சியாக சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தையும் நம்ம 15வது வசனத்தையும் முதலாவதாக வாசிக்க போகிறோம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார். நீங்கள் அப்படியே 15வது வசனத்தை, அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் மாத்திரம் போதும் என்றார். நீங்கள் அடுத்ததாக உபாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலம் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். 21வது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். 21வது வசனம், அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாயிருந்தார்கள். கர்த்தரோ சேயீரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனத்தை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தலத்திலே இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் மிகவும் கவனமாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை மிகவும் தாழ்மையோடு நான் கேட்கிறேன். இந்த இடத்திலே ஏசா என்கிற ஒரு மனிதனை குறித்து தான் இத்தனை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை நம்ம இந்த இடத்துல படித்திருக்கிறோம். முதலாவதாக தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை பார்த்து ஏசா என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா, நீ கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என்னத்துக்கு நீ கொடுத்த? இந்த ஆடு மாடுகள் எல்லாம் எதற்காக நீ கொடுத்த? என்னிடத்தில் திரளான ஆசீர்வாதங்கள் இருக்குது. கடவுள் என்ன நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எனக்கு நிறைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் நிறைய இருக்கிறாங்க. நீ இது தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபினிடத்துல சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றேன், இந்த இடம் உனக்கு ரொம்ப புதுசா இருக்குது, நீ ரொம்ப காலம் தாண்டி திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கிற, ஆனா இந்த இடத்துல பாதுகாப்புக்காக, உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் வேணா என்னுடைய ஆட்களை வேணா கொஞ்சம் பேரை நான் விட்டுட்டு போயிட்டுமா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு இந்த ஏசா கேட்கிறார். மூன்றாவதாக நம்ம வாசித்த இந்த வசனம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்படும் போது அவர்கள் போகிற வழியிலே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். அவங்க போகிறதற்கு தடையா இருக்கிற பட்டணங்கள் அவருடைய கைவசம் ஆயிருச்சு. ஆனா சேயீர் என்கிற ஒரு மலைக்கு பக்கத்துல போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் நடந்து போகிறார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, சேயீர் மலை நாட்டு வழியாக நீங்க போகவே முடியாது. அந்த ஜனங்கள் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட நீங்க எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நான் அதை ஏசாவுக்கும் அவருடைய வம்சத்தாருக்கும் நான் சுதந்திரமாவே கொடுத்தேன்.
அதனால நீங்க 20 லட்சம் ஜனங்களும் கொஞ்ச தூரம் நீங்க சுற்றி போனா கூட பரவாயில்ல, ஆனா சேயீர் மலை நாட்டில் உள்ள ஒரு அடி நிலம் கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏசாவுக்கு நான் கொடுப்பேன்னாரு. அதற்கு பிறகு கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். இந்த சேயீர் மலை நாட்டிலே மிகப்பெரிய ராட்சதர்கள் இருந்தார்கள், பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். ஆனா அந்த பராக்கிரமசாலிகளை, அந்த ராட்சதர்களை ஏசா அழிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே ஏசாவுடைய வம்சத்திற்காக துணை நின்று அவர்களையெல்லாம் அழிச்சு ஆண்டவர் ஏசாவுக்கு அந்த சேயீர் மலை நாட்டை சுதந்திரமாய் கொடுத்தார். பொதுவாக ஏசா அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு ஒண்ணு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஏசான்ற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது, அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனே இல்லை, அவன் ஒரு சாபமான ஆள் மாதிரி அவனை நாம் குறைவாக நினைப்போம். ஆனால் வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது, ஏசாவுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் ஒரு காலத்துல இந்த ஏசா அநேக ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனான். இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, இழந்து போன ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பெற்றுக்கொள்வது. இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இவனுடைய கேரக்டரை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆனா இவன் இழந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் பட்டியலிடும் போது கிட்டத்தட்ட 4 ஆசீர்வாதங்களை அவன் இழந்திருக்கிறான். நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 25ஆம் அதிகாரத்தில் நம்ம 30வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அதற்கு ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோவும் ஏசாவும் ஒரே தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவங்க. அதுவும் ஏசாவுடைய தலை முதலாவதாக வருகிறது. அவனுடைய தலை முதலா அவனுடைய கால் வரும்போது அவனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு அவனுடைய தம்பி யாக்கோபு பெறப்படுகிறான். கவனிங்க, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் 1 வருஷம் டிஃபரெண்ட் இல்லை, 9 மாசம் டிஃபரெண்ட் இல்லை. நான் சொல்ல போனா சில நிமிடங்கள் தான் வித்தியாசம். ஒருவேளை அந்த சில நிமிடங்கள் யாக்கோபு முன்னாடி ஏசா பின்னாடி வந்திருந்தா கூட இந்த சேஷ்ட புத்திர பாகம்ன்ற அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா அவனுக்கு கிடைச்சிருக்காது. சோ அவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய லக்கு, எல்லாருக்குமே கிடைக்காதது, இவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை முதலில் ஏசா இழந்துட்டான்னு வேதம் சொல்லுது. அது கவனிங்க, இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கூட எத்தனையோ பேர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த அந்த வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பாஸ்டர் என் கூட படிச்சவனுக்கு கிடைக்கல, பாஸ்டர் என் வீட்டில் என் கூட பிறந்தவனுக்கு கிடைக்கல, உங்க கூட படிச்சவங்களுக்கோ உங்க கூட ஊரை விட்டு வந்தவங்களுக்கோ யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு இன்னைக்கு என்னை விட்டு போயிருச்சு, அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன் பாஸ்டர். ஒரு காலத்துல அந்த வாய்ப்பை மட்டும் நான் பயன்படுத்தி நான் முன்னாடி வந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருப்பேன். ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் நான் தவற விட்டுட்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஏசாவை போல அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து காணப்படலாம். ஆனா நான் நம்புறேன், ஏசாவுக்கு மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, நம்பர் 2, இந்த ஏசா இழந்து போன 2வது ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
28ஆம் அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கானானியருடைய குமாரத்திகளில் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்தாலும் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்திகளையும் நெபோத்தின் சகோதரியுமான மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. முதலாவதாக இந்த ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன ஆசீர்வாதம், அவனுக்கென்று கிடைச்ச ஒரு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பை அவன் தவற விட்டுட்டான். இரண்டாவது, தான் ஆசைப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனார் அதை நேசிக்கல, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நேசிக்கலன்றதுக்காக தான் ஆசைப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்தான். நம்பர் 1, முதலாவது அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை இழந்தான். நம்பர் 2, இரண்டாவது அவன் ஆசைப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்தான். ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டிருக்கலாம், அதற்காகவே நீங்கள் வளர்ந்திருக்கலாம், அதற்காகவே நீங்க படிச்சிருக்கலாம், அதுவே உங்களுக்கு கற்பனையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் உங்க கைவிட்டு போயிருக்கலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பாஸ்டர், இந்த ஒன்னே ஒண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன், ஆனா ஏசாவை மாதிரி இழந்து போய் நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கலாம். இன்னொன்னு, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1-2. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த மகன் குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அதற்கு இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காளும் கேட்டு கொண்டிருந்தாள். நன்றாய் கவனிங்கள். நம்பர் 3, மூன்றாவது, ஏற்கனவே இந்த 2 ஆசீர்வாதத்தை இழந்த இவனுக்கு, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த இவனுக்கு மூணாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா, நீ ஒரு நல்ல வேட்டையாடுகிறவன், நீ நல்ல பதார்த்தத்தை சமைச்சு கொடுக்குறவன், நீ ஒன்று பண்ணு, நீ வனத்திற்கு போய் ஏதாவது ஒரு நல்ல பதார்த்தத்தை எனக்கு வேட்டையாடி சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவன் தன்னுடைய ஞானம், தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையுமே செலவிட்டு தன்னுடைய தகப்பனாருக்காக ஒரு நல்ல பதார்த்தத்தை சமைச்சிட்டு வர்றான். ஆனா அவன் வருவதற்கு முன்னாடியே அவனுடைய சகோதரன் அந்த ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஸோ நம்பர் 3, மூணாவது ஏசா தன்னுடைய வாழ்க்கையில இழந்த ஆசீர்வாதம் எதை இழந்துட்டான் அப்படின்னா, தான் கஷ்டப்பட்டு உழைச்ச ஆசீர்வாதம், தன்னுடைய வேர்வை சிந்தி உழைச்ச ஆசீர்வாதம், அது அவன் கையை விட்டு போயிருச்சு. அவன் அந்த வேட்டையாடும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் அவன் சந்திச்சிருக்கலாம், எத்தனையோ எதிர்ப்பெல்லாம் அவனுக்கு வந்திருக்கலாம், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த வேட்டையாடி இருக்கலாம். ஆனா வேட்டையாடிட்டு தன்னுடைய தகப்பனாரிடத்துல வந்தா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல. நம்பர் 4, நான்காவதாக கடைசியாக அவன் இழந்த ஆசீர்வாதம், நீங்கள் 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்தையும் 38வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றார். நீங்க 38வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று ஏசா சத்தமிட்டு அழுதான். முதலாவதாக தனக்கு வருகிற வாய்ப்பு அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை இழந்துட்டான். அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு. ரெண்டாவது, அவன் ஆசைப்பட்ட ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு. மூணாவது, அவன் கஷ்டப்பட்ட ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு. நாலாவது,
அவனுக்கு இருக்கிற இனி ஒரே ஒரு ஆசீர்வாதம், தன் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். தன்னுடைய தகப்பனார் பிளஸ் பண்ணணும், எப்படியாவது தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாருக்கு முன்பாக வந்து நிற்கும்போது அவருடைய அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உன் சகோதரன் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. உடனே அதான் நான் வேதத்துல ரொம்ப அழுக வருகிற ஒரு வசனம் இந்த வசனம் தான். அவங்க தகப்பனை பார்த்து ஏசா வந்து கெஞ்சிறான், அப்பா ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகம்ன்ற ஆசீர்வாதத்தை நான் விட்டுட்டேன்ப்பா, நான் ரொம்ப நேசித்த ஆசீர்வாதம் உங்களுக்காக விட்டுட்டேன்ப்பா, இன்னும் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிருச்சு. ஆனா நீங்க கூட இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தவிர வேற ஒண்ணுமே எனக்குன்னு நீங்க வச்சு வைக்கலையா? நீங்க என்ன ஆசீர்வதிக்கவே முடியாதா? தன்னுடைய தகப்பனார் சொல்றாரு, இல்லப்பா, எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க சகோதரன் வாங்கிட்டு போயிட்டான். தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட 4 ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டான். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படித்தான். இதே ஏசாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்காகத்தான், நான் தான் என்னுடைய சேஷ்ட புத்திர எனக்குன்னு கிடைச்சதை நான் இழந்துட்டேன், நான் என்னுடைய உழைப்பை நான் விட்டுட்டேன் பாஸ்டர், எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு, அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது நீங்க ஒன்றும் இல்லாம இருந்திருக்கலாம், நீங்க எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன், மீண்டும் மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு போன அந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சேர்த்து தர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதுதான் நம்ம ஆரம்பத்துல ஒரு 4 வசனத்தை வாசிச்சோம்ல. ஏசா தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்றான், எப்பா உன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, என்னுடைய ஆண்டவர் என்ன நிறைவா எனக்கு கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா என்னுடைய ஆட்களை நான் வேணா விட்டுட்டு போட்டுமா உனக்காக. அப்புறம் சேயீர் மலை நாட்டு வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அங்கே ஒரு பெரிய வேலி போடப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல, இந்த மலை நாடு முழுக்க ஏசாவுக்கும் அவங்க வம்சத்துக்கும் சொந்தமானது. ஆண்டவரே அவனுக்காக அளந்து பெரிய பெரிய ராட்சதர்களை அழித்து கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, வேதம் சொல்லுது, ஏசாவுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார். சிலருடைய சிந்தையில நம்ம நினைக்கிறோம் ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை, ஆனா திரும்ப இழந்து போன ஆசீர்வாதத்தை ஏசா திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் நான் அழைக்கிறேன், நீங்க என்ன செய்யணும்னா, ஒருவேளை நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தாலும் மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு ஆண்டவரிடத்துல எல்லாருமே கேளுங்க. இந்த ஏசா தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அவனிடத்துல இருந்த ஒரு 3 கேரக்டர் வந்து என்னை ரொம்ப நேற்றைக்கு பிரமிக்க வச்சிருச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் ஏசாவை வந்து அதான் கெட்டவன் கெட்டவன் கெட்டவன்ற பட்டியலில் நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோம். ஆனா உண்மையிலே இன்றைக்கு நான் சொல்ற இந்த 3 காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாவை மாதிரி நல்லவன் யாரும் இல்லை நீங்க சொல்லுவீங்க. வாசிக்கலாம். முதலாவதாக அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு, அவன் செய்வதற்கு, இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப அவன் பெற்றுக்கொள்றதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளை முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அந்த 4வது வசனத்தை சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இனி நல்ல கவனமா கவனிங்க. யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலிருந்து இப்போ தன்னுடைய தேசத்திற்கு அவன் வந்துட்டு இருக்கிறான்.
வந்துட்டு இருக்கும்போது ஏசா 400 பேரோட இந்த யாக்கோபை எதிர்கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. இந்த யாக்கோபுக்கு பயங்கரமான பயம். ஏன் அப்படின்னா அண்ணனுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தையும் யார் தான் திருடுனா அப்படின்னா இந்த யாக்கோபு தான் திருடுனா. இந்த யாக்கோபு தான் ஏமாத்தினான். உடனே இவன் நினைக்கிறான், ஒருவேளை அண்ணன் வந்து அந்த பழைய கசப்ப மனசுல வச்சுட்டு என்னை கொன்னாலும் கொன்றுவான், என் பிள்ளைகளை கொன்னாலும் கொன்றுவான். அதுக்காக இவன் ஒரு பெரிய யுக்தியை கையாளுறான். தன்னுடைய வேலைக்காரிகளையும் பிள்ளைகளை எல்லாரையும் முன்னாடி நிப்பாட்டிட்டு, அதற்கு பிறகு இவனுக்கு பிடிக்காத மனைவியையும் பிள்ளைகளையும் அடுத்த 2வது இடத்துல நிப்பாட்டிட்டு, 3வது இவர் லவ் பண்ணார்ல அவங்களையும் இப்ப பிறந்திருக்கான் இல்ல யோசேப்பு, இவங்களையும் கடையில நிறுத்திட்டு, ஒருவேளை 400 பேரோட வர்ற அந்த ஏசா முன்னாடியே வெட்டிட்டு வந்தாலும் அதுக்குள்ள போய் அவனுடைய காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு கடைசியில இருக்கிற நம்ம நேசித்த குடும்பத்தையாவது காப்பாத்தலான்னு ஒரு பெரிய திட்டம் போட்டுட்டான். அதற்கு முன்னாடி சரி இதுலயும் என் அண்ணன் அடங்குவானு தெரியல, அதனால கொஞ்சம் பொருட்களை எல்லாம் பரிவாரத்தை எல்லாம் சேர்த்து, எப்பா நீங்க முன்னாடி போங்கப்பா, முன்னாடி போய் என் அண்ணன் ஏசா அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறான், அவனை காலை பிடிச்சோ கையை பிடிச்சோ, அதான் நீங்க முன்னாடி வாசிக்க முடியும். அவங்கள்ட்ட எப்படி ஏசா கிட்ட எப்படி பேசணும்னு கூட இந்த யாக்கோபு சொல்லி கொடுப்பாரு. அவன்கிட்ட என்ன ஆண்டவனேன்னு கூப்பிட்டுருங்கப்பா, வேற எதையும் கூப்பிட்டுருக்காங்க, என்ன ஆண்டவனே உம்முடைய அடியானாயே யாக்கோபு, உம்முடைய அடியான், உம்முடைய அவன் கொடுத்து விட்டுருக்கிறான், இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு பேசுறதற்காக அனுப்பி விடும்போது ஏசா சொல்லிடுவார், இல்ல நீ வாங்க, என்ன பின்னாடி வாங்க, நம்ம போலாம் அப்படின்னு. நியூஸ் வருது, உங்க அண்ணன் 400 பேரோட வர்றாரு அப்படின்னு. அப்படியே கத்தி கலங்கி நிற்கிறாரு. அவர் அங்கே இருந்து தெரிகிறதற்கு முன்னாடி 7 டைம் கும்பிட்டுட்டாரு, ஏதாவது பண்ணிட போறான்னு. ஆனா வேதம் சொல்லுது, ஏசா அங்கிருந்து கத்தியோட எல்லாம் வரல, தன்னுடைய சகோதரன் இங்கே நிற்கிறத பார்த்த உடனே ஓடி, நடந்து கூட வரலங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சகமா எடுத்த யாக்கோபு வர்றாரு. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கூளை காமிச்சு அப்படியே வாங்கின அந்த யாக்கோபு வர்றாரு. இவன் ஓடி போய் அவனை தழுவி அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு, வேதம் சொல்லுது ஓன்னு அழுதாராமா. அதை பார்த்தோன்னே யாரும் அழுதா அப்படின்னா யாக்கோபும் அழுதான். அப்போ நான் நம்பினேன், நான் நினைக்கிறேன் இந்த ஏசாவுக்கு உள்ள என்ன எண்ணம் இல்லை அப்படின்னா பழி வாங்குற எண்ணம் ஒரு துளி கூட இல்லை. ஏசா இழந்து போன தன்னுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்றதற்கு என்ன காரணம்னா, நம்பர் 1, முதலாவது அவனுக்குள்ளே தன்னுடைய சகோதரனை பழி வாங்குற எண்ணம்ன்ற ஒண்ணு இல்லாததுனால ஆண்டவர் அவன் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் அவனுக்கு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா, உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கின ஒரு மனுஷன், நீங்க சம்பாதிச்ச ஆசீர்வாதத்தை புடுங்கின ஒரு மனுஷன், உங்களுடைய உழைப்புல செஞ்ச ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்ட ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராய் வரும்போது, உங்களில் யாராவது ஒருத்தருக்கு நான் கேட்கிறேன், உங்களால அவனுக்கு நியாயம் தீர்க்காம இருக்க முடியுமா? வாய்ப்பு கிடைக்கும் போது பழி வாங்காம இருக்க முடியுமா? நம்மள நிறைய பேர் ஒருவேளை ஆண்டவரை அறிஞ்சதுனால பழி வாங்கலனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கெடுதல் நடக்கும்போது நம்ம சந்தோஷமாவது படுவோம். சே, அவனுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சேன்டா, அதான் நம்ம பெருமையா பேசிக்குவோம், சாட்சி கூட சொல்லுவோம். யார்கிட்ட? என்னேவா, என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, உன்னை விட்டுருவாரா? உன்னை அடிக்க மாட்டாரு? இப்ப துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுற. நான் சொல்றேன், ஒரு விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிரிக்கு நடக்கிற வேதனைகளையும் கஷ்டத்தையும் பார்த்து நீங்க சந்தோஷப்படுகிறதுக்கு, அந்த சந்தோஷப்படுற அர்த்தம் கூட என்னன்னா பழி வாங்குறது அர்த்தம். நீங்க இதே போல காரியம் வேதத்துல இது மட்டும் இல்ல, வேற ஏற்கனவே 2-3 சம்பவம் நடந்திருக்குது. நீங்கள்
நீங்கள் வேதத்தில் ஈசாக்குனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களானால் அவன் ஏசேக்கு என்கிற ஒரு துறவை தோண்டுவான். அப்போ கேரார் ஒரு மேய்ப்பர் தங்களுடைய வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சித்தனாவுக்கு போவான், அங்கேயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். மூணாவது அவன் ரெகோபோத் என்கிற இடத்துக்கு வருவான். உடனே கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். ஏற்கனவே அவனை பகைச்சவங்க, ஏற்கனவே அவனை வெறுத்தவங்க இப்போ அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. முன்னாடி வந்து நின்ன உடனே ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா வந்து நின்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை கேட்டான். என்ன வார்த்தை கேட்டான் அப்படின்னா, நீங்க ஏன் என்னிடத்துல, நீங்க என்ன பகைச்சு உங்களிடத்துல நான் இல்லாதபடிக்கு என்ன துரத்தி விட்டீங்கல்ல, இப்ப ஏன் என்னிடத்துல வந்தீங்க? ஆனா ஏசா, நான் சொல்லுவேன், ஈசாக்கை விட ஏசா யாரு? சத்தமா சொல்லுங்க. நல்லவன் தாங்க, அவன் நல்லவன் தாங்க. ஆனா தன்னுடைய சகோதரன் வந்து நிற்கும் போது ஏண்டா எனக்கு இப்படி பண்ணன்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்க அது மட்டுமல்ல, வேதத்துல யோசேப்புன்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை குழியில போட்டு இஸ்மவேலிடத்துல வித்து போட்டு அதற்கு பிறகு அவன் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்கு போயிட்டான். 15 ஆண்டுகள் சித்திரவதை செய்யப்பட்டான். இப்போ தேசத்துல எல்லாம் பஞ்சம் உண்டாயிட்டு, எகிப்துல தானியம் உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் எகிப்திற்கு வர்றாங்க. எகிப்திற்கு வந்து யோசேப்புக்கு முன்னாடி நின்ன உடனே யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான், யார்தான் என்ன குழியில போட்ட சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு. உடனே கண்டுபிடிச்ச உடனே வேதம் சொல்லுது, யோசேப்பை அவர்கள் கண்டுபிடிக்கல, ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சதுக்கு பிறகும் அமைதியா இருந்தான். அவங்க பேசுற பாஷை அவனுக்கு தெரியும், ஆனா டைரக்டா அவங்களுடைய பாசையில பேசாம வேதம் சொல்லுது, துப்பாசியை கொண்டு யோசேப்பு பேசினான். அவன் மன்னிச்சது உண்மை, அவங்களுக்காக அழுதது உண்மை. ஆனா வந்த புதுசுல அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க வேவுக்காரர் அப்படின்ற ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிட்டு, அப்புறம் அவனுடைய சாக்கு பையிலேயே ஒரு தட்டை எடுத்து உள்ள போட்டு அவன் அடிச்சு பிடிச்சி திரும்ப வந்து அவனுக்குள்ளே இப்போ ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க. இளைஞனை கொல்ல வேணும், இளைஞனை தூக்கி போட வேணான்னு சொன்னல, யாராவது கேட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாவாரிக்கை பண்றத யோசேப்பு கேட்டுட்டு தான் இருக்கிறான். அதற்கு பிறகுதான் கடைசியில் பென்யமீனை பார்த்ததுக்கு பிறகுதான் யோசேப்பு அவளை எல்லாவற்றையும் மறந்து சத்தமிட்டு அழுது அவங்கள ஏற்றுக்கொண்டான். ஆனா நான் நினைக்கும் போது யோசேப்பை விட ஏசா நல்லவனா? அவனாவது ஒரு வார்த்தை கேட்டான், ஆனா இவன் எந்த வார்த்தையுமே கேட்கல. ஏசாவை ஏன் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிச்சார்? ஏசாவுக்கு ஆண்டவர் ஏன் திரும்பவும் அந்த மலை நாட்டை கொடுத்தார் அப்படின்னா, நான் நம்புறேன் பழி வாங்கணுன்ற எண்ணம் ஒரு % கூட அவனுடைய இருதயத்துக்குள்ள இல்லவே இல்லை. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பாஸ்டர், என்னால் அப்படி விட முடியாது, என்னால் அப்படி விட முடியாது, நான் பழி வாங்கணும், பழி வாங்காம நான் அடங்க மாட்டேன், பழி வாங்காம நான் இருக்க மாட்டேன். ஒருவேளை அவன் செஞ்சது மாதிரி என்னால செய்ய முடியலனாலும் ஒரு 25% நான் செய்யணும் பாஸ்டர், ஒரு 50% நான் செய்யணும், செய்யாம நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு இருதயத்தோடு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்வீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. பழி வாங்குதல் உங்களுக்குரியது அல்ல. நீங்க பழி வாங்க முடியாது பிரதர், சிஸ்டர், நீங்க பழி வாங்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவரே அவன் செஞ்சதை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரே. கர்த்தர் சமூகத்தில் விட்டுட்டு நீங்க மன்னிச்சு நீங்க எதையுமே செய்யாம இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை எதிரியினுடைய கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து யாரும் பிடுங்க முடியாத அளவுக்கு, யாரும் திரும்பவும் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உன்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. சோ நம்முடைய வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் பழி வாங்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா கொஞ்சம் கூட பழி வாங்க மாட்டீங்களான்னு கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பெரிய பழி வாங்க மாட்டீங்க. அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர் நான் பேசணும்னு நினைச்சிட்டேன், அதான் வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துறது மாதிரி ஒரு வார்த்தையை நறுக்குன்னு போட்டு வந்தேன், அவனுக்கு உரைக்கட்டும்னு தான் நான் சொன்னேன். அந்த வார்த்தையை நான் அங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் அவனுக்கு உரைக்கணும்ல.
இதை செஞ்சுட்டாங்கல்ல, இதனாலதான் இது வருது அப்படின்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா? கவனிங்க, இப்படி மறைமுகமா மனுஷங்களை தாக்குறது கூட ஒரு விதத்துல என்னதான் அர்த்தம் அப்படின்னா, உண்மையான நீதிமான்களா இருந்தா, உண்மையா நீங்க இழந்து போனதை திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னா, பழி வாங்குற எண்ணம் ஒரு % கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னா எதிரிக்கு ஒரு ஆபத்து நடக்கும்போது சிரிக்காம சந்தோஷப்படாம இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை தான் பழி வாங்குற குணமே இல்லாத பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன், உங்களே நீங்க கேட்டு பாருங்க, உங்களே நீங்க கேட்டு பாருங்க, உங்களே நீங்க கேட்டு பாருங்க. பாஸ்டர், ஏதாவது ஒன்று அவனுக்கு நடக்கணும் பாஸ்டர், ஏதாவது ஒன்று அவனுக்கு நடக்கணும், ஒன்னாவது நடக்கணும். நான் வடிச்ச கண்ணீருக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், நான் பட்ட கஷ்டத்துக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்படி ஒருவேளை இந்த இடத்துல ஜெபிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஏசாவனுடைய குணத்தை போல உங்களுடைய குணத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, யாரையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்குறதில் எனக்குரியது அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரையுமே பழி வாங்க மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, வார்த்தையினால பார்வையினால கூட நான் யாரையுமே பழி வாங்க போறதே இல்லை. ஹல்லேலூயா. அதான் சிலர் வாயினாலேயும் பழி வாங்க மாட்டாங்க, செய்கையினாலேயும் பழி வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பார்வையில பழி வாங்கிடுவாங்க பாருங்க. ஒரு பார்வை தான், அவனை பார்க்கிற பார்வையிலேயே அவன் ஒன்றும் இல்லாம நொந்து நூலாகி என்னை இப்படியெல்லாம் பண்ணடா அவனுக்கு அப்படிதான் அப்படின்ற அளவுக்கு பார்ப்பாங்க. இல்லை இல்லை, சிம்பாலிக்கா இல்லைன்னா மறைமுகமா கூட நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன்னா சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மறைமுகமா கூட யாரு மேலே எனக்கு கசப்பு இல்லை ஆண்டவரே, யாரு மேலே எனக்கு கசப்பு இல்லை. சொல்ல முடியுமா? கையை உயர்த்தி, யாரு மேலே எனக்கு கசப்பு இல்லைன்னு. ஹலோ, சொல்ல முடியுமா? கை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, யார் மேலேயும் எனக்கு கசப்பு இல்லை. ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்துல நான் சொல்ல முடியுங்க, எனக்கு யார் மேலேயும் கசப்பு இல்லை. இப்போ உங்களை பார்த்து நீங்க அப்படி சொல்ல முடியுமா? நீங்க அப்படி சொல்ல முடியுமா? உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கண்டிப்பா யார் மேலே என்ன இருக்கக்கூடாதுன்னா கசப்பு இருக்கவே கூடாது. இந்த ஏசா இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அவனிடத்துல இருந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்பர் 1, வேதம் சொல்லுது, பழி வாங்குற எண்ணம் அவனுக்குள்ள ஒரு % கூட இல்லவே இல்லை. நம்பர் 2, இரண்டாவது, இந்த ஏசாவினிடத்துல எனக்கு பிடிச்ச 2வது கேரக்டரை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 25ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 25, 28 வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார். ரெபெக்காளோ யாக்கோவின் மேல் பட்சமாய் இருந்தாள். கவனிங்க, இங்கே ஒரே அம்மா அப்பாவுக்கு தான் 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. ஒருத்தன் பேரு ஏசா, இன்னொருத்தன் பேரு யாக்கோபு. ஆனா இந்த ஏசா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவன் ரொம்ப அழகா வேட்டையாடுகிறவன். இவன் வேட்டையாடி கொண்டு வருகிற பொருளை சமைச்சு கொடுத்தா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக ஒரு வீட்டில் அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா, இந்த அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்னா, எந்த புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது, எந்த புள்ள ரொம்ப பலசாலியா இருக்குது, எந்த புள்ள அவர் சொன்னாதான் அவர் சொன்ன உடனே கேட்குது, அவங்களா அப்பாவுக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, அந்த வீட்டிலேயே யாரு பலவீனமானது, யாரு சாப்பிட கூட செய்யாம படிப்பும் வரல அப்படியே ஏமாந்ததா இருக்கிறவங்க மேல அம்மாவுக்கு பாசம் போகும். அதே போல இந்த வீட்லயும் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு யாரு மேல பாசம் போச்சுன்னா, ஏசாவை ஈசாக்கு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, யாக்கோவை அவங்க அம்மா ரெபெக்கா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சின்ன வயசுலயே யாருடைய அன்பு அவனுக்கு கிடைக்கலன்னா, அவனுடைய அம்மாவுடைய அன்பு அவனுடைய பக்கத்துல கிடைக்கல. ஒருவேளை அவன் ஒன்றும் தெரியாதனா இருக்கலாம்,
அவன் கூடாரவாசி, குணசாலி கூடாரவாசியா இருக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம். ஆனாலும் உங்க வயிற்றுல பெத்தெடுத்த பிள்ளை தானமா நானு. நீங்க என்ன நேசிக்க கூடாதா? நம்பர் 2. நீங்க அடுத்த வசனம் வாசிக்கும் போது 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 27ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை வாசிக்க போறோம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தார். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வருகிறதுக்கு முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்குள் போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நல்லா கவனிங்க. இந்த அம்மா ஏற்கனவே இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவா வாங்கிட்டான். அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் இப்ப யாருடைய கையில இருக்கு அப்படின்னா யாக்கோபுனுடைய கையில இருக்குது. பொதுவா அதான் ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, அதுல 3 பங்கா டிவைட் பண்ணி 2 மூத்தவனுக்கும் 1 சின்னவனுக்கும் கொடுப்பாங்க. ஆனா இப்ப யாருக்கு 2 ஆயிடுச்சு? இப்ப யாக்கோவுக்கு 2 பங்கும் ஏசாவுக்கு 1 பங்கும் தான் இருக்குது. அவங்க அம்மா என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னா, சரி இப்ப ஏற்கனவே அவன் ஆசீர்வாதத்தை நீ ஏமாத்தி நீ புடி வாங்கிட்ட, இப்போ உனக்கு 2 பங்கு இருக்குது, அவனுக்கு 1 பங்கு தான் இருக்குது. சரி அவங்க அப்பா ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஈசாக்க கூப்பிட்டு, ஏங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நமக்கு 1 பிள்ளையா 2 பிள்ளையா? 2 பிள்ளை தானே. 2 பிள்ளையும் வர சொல்லி 2 பிள்ளையும் நிக்க வச்சு ஆசீர்வதிங்க, நான் வேணா உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த தாய் எதையுமே சொல்லாம அவங்க அப்பா ஏசா கிட்ட பேசுற அந்த வார்த்தைய காதுல கேட்ட உடனே இவனை கூப்பிடுறாங்க. இவனை கூப்பிட்டு, உங்க அப்பா ஆசீர்வதிக்கணும்னு ஏசாவை நினைக்கிறாரு, ஆனா நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க அப்பா முன்னாடி கொண்டு விடுறேன். உனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, நல்ல ஆட்டுக்கறி சமைச்சு கொடுக்குறேன், உங்க அப்பா இடத்துல கொண்டு போய் திருட்டளவா கொண்டு போய் ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிரு, வாங்கிரு. அப்ப இவன் சொல்றான், மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அப்பா நான் யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சு அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா சபிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஏன் அப்படின்னா மூத்த அண்ணனுக்கு கை ஃபுல்லா முடி இருக்கும், ஆனா எனக்கு கையில எந்த முடியுமே இல்லை. அப்பா தடவி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அதெல்லாம் நீ பயப்படாத, ஆட்டினுடைய தோலை உரிக்கிறோம்ல, உன் மேல போத்தி விடுறேன். உங்க அப்பா தொட்டு பார்க்கும்போது ஏசா மாதிரி உனக்கும் கையில என்ன இருக்கும்? அழகா பிளான் பண்ணி அவங்க அம்மா அது மட்டும் இல்லை, இன்னொன்னு செய்யறாங்க பாருங்களேன். நீங்க 15வது வசனத்தை வாசிங்க. 27:15 நீங்க வாசிப்பீர்கள். பின்பு ரெபேக்காள், எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் நம்புறேன். பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி. யாராவது சம்மதிப்பாங்களா? அதுவும் அவனுடைய பழைய சட்டை இல்லை, அவனுடைய பழைய பேண்ட் இல்லை, ஏசாவுக்கு இருந்த நல்ல துணிகளை அவங்க அம்மா யார் கையில எடுத்து கொடுக்குறாங்க? யார் கையில எடுத்து கொடுத்தாங்க? யாக்கோபனுடைய கையில எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அவனுக்கு பண்ண ஹெல்ப் இது மட்டும் இல்லை. நீங்க 27ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்துக்கு வாங்க. 41, 42. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள்
தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போயிரு. ஹலோ, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த அம்மா இந்த மகனுக்கு விரோதமா செய்தது என்ன? முதல்ல தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் நிற்க வேண்டிய மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை இளைய மகனுக்கு வஞ்சகமா வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டாங்க. ஏமாத்தி அவனுக்கு முன்பாக போய் நின்னாங்க. அவனுடைய சட்டைகள், அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க அம்மா இளைவனுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் திருட்டளவா வந்து வாங்கிட்டு போன உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வருது. இல்லை, நான் விட மாட்டேன், நான் அவனை விட மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் எங்க அப்பாவுடைய மரண நாள் வரும்போது உன்னை நான் கொல்லுவேன்னு மனதில் நினைக்கிறான். அதை கரெக்டா ரெபேக்காள் கேட்ட உடனே அவங்க பையனை, சின்ன பையனை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எஸ்கேப் பண்ணிடுறாங்க. டேய், இங்க வாடா, உங்க அண்ணன் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறான், நீ தயவு செய்து வீட்டை விட்டு ஓடி எங்க போயிரு, என் சகோதரன் வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ நான் நம்புறேன், அப்படி ஒரு தாய் உங்களுக்கு இருந்தால், அப்படி ஒரு தாய் உங்களுக்கு இருந்தா, நீங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீ என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் தன்னை நேசிக்கல. தானும் அந்த அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவன் தான். ஆனா சின்னவனை மட்டும் தான் நேசிச்சவங்க, பெரியவனை அவங்க நேசிக்கல. பெரியவனை அவங்க நேசிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட தாய். ரெண்டாவது, தன்னுடைய மகனுடைய துணி, நல்ல துணியெல்லாம் எடுத்து அவனுக்கு போட்டு, ஏற்கனவே இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை புடிக்கிட்டான், அதை கூட ஞாபகம் வச்சுக்காம இன்னும் இருக்கிற பையனுக்கு தான் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சு, வேதம் சொல்லுது, உங்க அப்பா மூத்தவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு, நீ விட்டுறாத, நீ முதல்ல போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வஞ்சகத்தை வச்சு, நீ போடா, நீ முதல்ல போடா, நான் உனக்கு சமைச்சு தரேன்டா. அது மட்டும் இல்ல, இப்ப அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. கோபம் வந்து கொல்லணும்னு நினைக்கும் போது, நீ செத்து போனா கூட பரவாயில்ல, அவனை நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லி அவனை சகோதரன் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் தான்? எங்க அம்மா தான். எங்க அம்மா தான். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது அம்மாவா? அது பேய். அது அம்மா இல்லைங்க, அது பேய். அவங்க என்ன பெத்தெடுக்கல, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். நான் என்னைக்கோ செத்துட்டேன். அதான் உனக்கு பிடிக்கல, வேண்டாம்ல, உனக்கு என் மேல இஷ்டம் பாசம் எல்லாம் கிடையாது இல்ல. நம்ம நிறைய பேரு தோற்று போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தரை குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம். நான் கெட்டு போறதுக்கு அவங்க தான் காரணம், நான் ஒன்றும் இல்லாம போறதுக்கு அவன் தான் காரணம், நான் இந்த ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு அவன் தான் காரணம். ஆனா ஏசாவினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தான் ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் அம்மானோ தம்பினோன்னு நினைக்கல. அவன் என்னன்னா நினைச்சான் அப்படின்னா, என் ஆசீர்வாதத்திற்கு இழந்து போறதுக்கு காரணம் நான் தான் காரணம். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மட்டும் நான் விடாம இருந்திருந்தா, அந்த ஆரம்பத்தை மட்டும் நான் கோட்டை விடாம இருந்தா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாத குறைவு நான் வந்திருக்க மாட்டேன். சரி, நான் தான் காரணம். எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய தாயாரை அவன் திட்டுனதாகவோ, தன்னுடைய தாயாரை சபித்ததாகவோ, தன்னுடைய தாயாரை சுட்டி காட்டி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொன்னதாகவோ வேதம் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு தெரியும், இந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேரு நீங்க யாரோ ஒருத்தரை சுட்டி காட்டிச்சுட்டே இருக்கீங்க. நான் கெட்டு போறதுக்கு அவன் தான் காரணம், நான் ஒன்றும் இல்லாம போறதுக்கு அவன் தான் காரணம். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு பட்சமாய் சொல்லுகிறேன், நீங்க அடுத்தவங்களை பார்த்து அவங்க தான் சொல்ற வரைக்கும் நீங்க இழந்து போகிற ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது.
பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. என்கிட்ட கடந்த நாட்களில் சமீபத்தில் ஒரு பையன் வந்தான். அவன் வந்து சொன்னான், ஆனால் நான் இன்னைக்கு ஒரு பெரிய குடிகாரனாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஏன்டா நீ குடிக்கிறதுக்கு என்னடா காரணம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எனக்கு யாருமே காரணம் இல்லை, என் அப்பா தான் காரணம் அப்படின்னா. எங்கள் அப்பா தான் காரணம். நான் சொன்னேன், உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து ரயில்வேல இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, இப்போ வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீ என்ன படித்தேன்னு கேட்டேன். அவன் டிகிரி படித்தேன்னு என்கிட்ட சொன்னான். ஏப்பா டிகிரி படிக்கிற வரைக்கும் நீயா சம்பாரிச்சு படிச்சியா இல்லை உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் படிச்சியான்னு கேட்டேன். அதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் ஒழுங்காக தான் கட்டினாரு, ஆனால் என்னை வாழ வைக்கல அப்படின்னாரு. நான் அவனை பார்த்து சொன்னேன், டேய் உங்கள் அப்பா சம்பாரிச்சு உனக்கு ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சாரு, ஆனால் உனக்கு முன்னாடி நிற்கிற நான் இன்னைக்கு ஒரு குடிகாரனுடைய பையன். எங்கள் அப்பா 2 பிராண்ட் ஷாப் தான் வச்சுருந்தாரு. எங்கள் அப்பா குடிச்சு தான் நிறைய பணத்தை அழிச்சாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்காத நினச்சி நிறைய டைம் ஃபீல் பண்ணும்போது எங்கள் அப்பாவை திரும்பி காண்பிச்சு, எங்கள் அப்பாவால் தான் நான் படிக்கலை, எங்கள் அப்பாவால் தான் நான் இந்த நாலேஜ் வரல அப்படின்னு சொன்னதே இல்லை. நான் நினைப்பேன், வெறும் விளக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா இறந்து போய் அநாத ஆசிரமத்தில் படித்த எத்தனையோ பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. நான் அப்படி படிக்காம விட்டுட்டேன்னு நான் என்னதான் குத்தி காமிக்கிறேன்னே தவிர ஒரு நாள் கூட எங்க பேரண்ட்ஸையோ எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ சுட்டி காமிச்சதே இல்லடா. நீ இன்னொருத்தரை கை நீட்டி என் தாழ்வுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்ற வரைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. முதல்ல அவங்க காரணம்னு சொல்றது நிற்பாட்டி, நீ தான் காரணம்னு என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினேன். இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிதான் சொல்றேன். உங்க கைகள் இன்னொருத்தரை சுட்டி காண்பிக்குமே, ஆனால் நீங்க ஒரு காலத்துல இன்னொருத்தரை சுட்டி காமிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னா நான் தான் காரணம். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக, எத்தனையோ கெடுதல் தன்னுடைய தாயார் நினைச்சா கூட அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் நினைச்சது ஒன்னே ஒன்று. என்ன நினைச்சான் அப்படின்னா, யாருமே காரணம் இல்லை, யாரையுமே அவன் சுட்டி காமிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படி தீர்மானம் எடுப்போம், யாரையுமே நான் இனி சுட்டி காமிக்க போறதில்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இந்த ஏசாவுனுடைய கேரக்டர் நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 28, 29 நம்ம வாசிக்க போகிறோம். 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாமா? ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமான லைன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஹலோ, அவன் குமாரனாகிய யாக்கோவும் ஏசாவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, ஈசாக்கு யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? சட்டப்படி யாருக்கு சொந்தம்? கேட்கல, ஏசாவுக்கு தான் சொந்தம். ஏன் அப்படின்னா, இவன் நேசிச்சது யார? ஏசாவை தான் இவன் நேசிச்சான். ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு தான் யாருக்கு பிரியம். ஆனா இவனை சாப்பிட வச்சது, இவனை ஈசாக்க வயதான காலத்துல தாங்கினது, சாப்பாடு கொடுத்தது எல்லாமே யார்தான்? அதான் தன்னுடைய தகப்பனாருக்காக தான் பண்ணின கல்யாணம். நான் கட்டின மனைவி கூட சரியில்லை போல தெரியுது, எங்க அப்பாவுடைய இஷ்டப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு கமிட் பண்ணவன் தான் ஏசா. ஆனா யாக்கோபு ஒண்ணு கூட என்ன பண்ணிக்கல, அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினதோட சரி, அவ்வளவுதான். வீட்டை விட்டு கிளம்பி மாமனார் வீட்டுக்கு போய் அங்கேயே இருந்துட்டாரு அவரு. இப்ப திரும்பி வந்துட்டாரு. இப்ப அப்பா மரணம் அடைய போறாரு. அதான் நிறைய விசுவாசிங்களை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, சாவு வீட்டில் தான் உண்மையான விசுவாசிங்களா டூப்ளிகேட் விசுவாசிங்களான்னு கண்டுபிடிக்க முடியும்.
அங்கதான் நிறைய பேருடைய உண்மையான முகமே அங்கதான் வெளிப்படும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, டேய் நீ ஒதுங்கி நில்லை, நீ வந்தியா, அப்பாவை பார்த்தியா, பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இந்த அடக்கம் பண்ண வரேன், இந்த பூவை தூக்கி போடுறேன், இந்த வேலைலாம் வேணாம். நான் தானே பார்த்தேன், நான் தானே அவருக்கு சோறு கொடுத்தேன், நான் தானே அவருடைய கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு தானே அவர் அப்பா, நீ அவரை ஒன்றும் வச்சு பார்க்கல, அதனால நான் அடக்கம் பண்ணிக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது இந்த இடத்துல, ஈசாக்கு மரித்த போது அடக்கம் பண்ணுறதற்கு ஆண்டவர் அந்த இடத்துல வேதத்தில் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறாரு. அவனுடைய குமாரனாகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, ஈசாக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அவன்கிட்ட இருந்த ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா, மெச்சூர்ட் பிஹேவியர். அவனுடைய மெச்சூர்டு பிஹேவியர். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைங்க மெச்சூர்டாக நடந்துக்கிறீங்க? அதான் உங்க நடக்க மற்றவங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் கூட மெச்சூர்டா நடந்துக்கிறதே இல்லைங்க. கொஞ்சம் கூட சரி ஓகே ரைட் 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 சரி பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, இந்த வார்த்தை நிறைய பேருடைய வாயிலிருந்து வர்றதே இல்லை. அதான் கல்யாண வீட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல முன்னாடி தட்டில் இருக்கிற சாப்பிட்டுக்கு 2 சிக்கன் பீஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா, இவங்க அடுத்த தட்டை கொண்டு வந்து நிறுத்தும் போது போடுற அந்த மனுஷன் ஒரு சிக்கன் பீஸை குறைச்சு போட்டாருன்னா அதுக்கு சண்டைக்கு வருவாங்க. நீ ஆள் பார்த்து போடுறியான்னு கேட்பாங்க. எங்க இவங்க நினைச்சாங்கன்னா 10 கிலோ சிக்கன் ஒன்னா வாங்கி சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு சிக்கன் பீஸுக்காக சண்டை போட்டு நிற்பாங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பிஹேவியர் போச்சு அப்படின்னா, மெச்சூர்டு பிஹேவியர். சரி ஓகேப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற அந்த மனப்பான்மை நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறதே இல்லை. உலகத்தான விட ரொம்ப மோசம். உலகத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய நேரத்தில் நிறைய விஷயத்துல சரி ஓகே ஓகேப்பா காலம் மிதிச்சிட்டியா பரவாயில்லப்பா சரி ஓகே ஓகே சாரி சார் சரி நோட் வரும் அப்படின்னு. நம்ம ஆட்கள் என்ன கண்ணை எங்க வச்சுட்டு வந்திருக்கிற, அப்படியே மிதிச்சுட்டு போயிடுறதா? நம்ம தான் நிறைய பேர் சில நேரத்தில் கரெக்டாக பிஹேவ் பண்ண மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரோ நாளைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் அவங்க உள்ள வரணுன்ற ஒரு சூழ்நிலையில் உங்கள் கையில் தான் பிடிப்பு இருக்குது. நீங்கள் நினச்சா அவங்கள உள்ள விடலாம், நீங்கள் நினச்சா அவங்கள வெளியே அனுப்பவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் முழு மனசோட ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காம பரவாயில்ல பிரதர் வாங்க 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 நீ பண்ணுமா நீ பண்ணுப்பா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. அன்னைக்கு நடந்துருச்சு சரி நீ திட்டிட்ட, நீ அப்படி ஏமாத்திட்டாங்க. இவ்வளோ தூரம் இந்த ஏசாவை அவ்வளவு தூரம் வஞ்சித்து அத்தனை ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டாலும் ஏசாவினிடத்துல நடக்கும் போதெல்லாம் யாக்கோபிடத்துல ஏசா நடக்கும் போதெல்லாம் எப்படிதான் நடந்தான்னா மெச்சூர்டா தாங்க நடந்துட்டான். அதான் அவனுக்கு முன்னாடி அவன் எல்லா 400 பேரோட வர்றான். 400 பேரோட வரும்போது மெச்சூர்டு பிஹேவியர்ன்றது என்ன அப்படின்னா, போய் ஓடி போய் கட்டி பிடிச்சு உனக்கும் எனக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்றதான் மெச்சூர்டு பிஹேவியர். ஆனால் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அங்கே நின்று டேய் வாடா என்ன நினச்சிட்டு இருக்க விட்டுட்டு போனேன்ல துரோகிடா நீ துரோகி. இப்போ போய் இதெல்லாம் சம்பாதிச்சிட்டல, எனக்கு வேற அனுப்பணும்னு நினைக்கிற, எனக்கு ஒன்றுதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ எல்லாத்தையும் வச்சுக்க நீ போ. இதுதான் நம்ம பிஹேவியர். நம்ம மன்னிச்சிட்டோம், நம்ம பைபிளை தூக்கிட்டோம், ஆனாலும் 2 வார்த்தை நம்மளால பேசாம இருக்க. என்ன நீங்க எல்லாம் பார்க்கறது பார்த்தா நீங்க எல்லாம் ரொம்ப நம்ம நிறைய பேருடைய பிஹேவியர் இந்த மாதிரி பிஹேவியர் தான். கேட்க தான் செய்வோம். அவ்வளோ பெருந்தன்மை இங்க இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆனா ஏசாவிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பெருந்தன்மை. சரிடா பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கே
எல்லாம் நன்மைக்கு. நீ என்ன எல்லாத்தையும் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போயிட்ட, அதனால என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்காமலா இருக்க போறாரு. எனக்கு இன்னைக்கு திரளா கொடுத்துருக்கிறாரு. நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு வேணாம் நான் தரேன்டா. அந்த அளவுக்கு கடவுள் என்ன வச்சுட்டாரு. கேட்கல? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க எதிரியை விட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்குள்ள அந்த மெச்சூர்டு பிஹேவியர் வரல அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அவங்களோட ஆண்டவர் உங்களை நல்லதான் நினைச்சிருக்காரு. ஹலோ, அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தானே ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா இப்பவும் அவங்கள்ட்ட போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை எந்த அளவுக்கு நியாயம்ன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரத்தில் ஒரு கிருபையை கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு பிஹேவியரை கொடுங்கப்பா, நான் எல்லார்ட்டையும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப மெச்சூர்டா. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை அறியாமலே யாரு பிரதிபலிக்கப்படுவா அப்படின்னா இயேசு பிரதிபலிக்கப்படுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு தகப்பனார் ஒரு சாட்சி சொல்லும்போது ரொம்ப அழகா சாட்சி சொன்னாரு. இந்த லாக்டவுன்ல 3 மாதங்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வெளியூருக்கு அனுப்பிட்டு தனியாக ஒரு பேச்சுலர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. 3 மாசம் கண்டினியூவா அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. 3 months. ஒரு நாள் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டாரு. அந்த நபர் அந்த சாப்பாட்டில் இருக்கிற அந்த சாம்பாரை பிரித்து தன்னுடைய தட்டில் ஊற்றிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணாராமா. இவருக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் திட்டினாராமா. நீ என்ன புளிச்சு போன சாம்பார் எனக்கு கொடுக்குறியா? புளிச்சு போன சாம்பார் என்ன கொடுக்கறதுக்கு நான் என்ன ஒருத்தர் இறந்து வாங்கி சாப்பிட்றேன்னு நினச்சியா அப்படின்னு கண்டமானிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாராமா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட சாப்பிட்டா சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஒருவேளை கெட்டு போன சாம்பார் ஒருவேளை கவரில் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் சாம்பார் இன்னைக்கு காலையில் செஞ்சதுதான், கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் பண்ணுங்க, கோச்சிக்காமல் ஒரு தம்பியை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொடுத்து விடுங்க, நான் உங்களுக்கு நல்ல சாம்பார் கொஞ்சம் கொடுத்து விட்றேன். ஹலோ ஹலோ, இதுக்கு பேர் தான் மெச்சூர்ட் பிஹேவியர். ஹலோ, இப்போ நான் யாரையுமே குற்றப்படுத்தல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் யாரையுமே குற்றப்படுத்தலை. நான் உங்கள்ட்ட எல்லாம் கேட்குறேன், நம்ம அத்தனை பேரும் ஆண்டவரை அறிஞ்ச ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிட்டோம்னா போதும், சீக்கிரமா இந்த தேசத்தை ஆண்டவருடைய மையமா மாற்ற முடியும். ஹலோ, உண்மைதானே? தயவு செய்து உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. உங்களை ஒருத்தன் திட்டுறதும் ஆண்டவருடைய அனுமதியோட தான் திட்டுறாங்க. ஒருத்தர் உங்களை ஏமாத்துறதும் ஆண்டவருடைய அனுமதியோட தான் ஏமாத்துறாங்க. உங்களுடைய தலையில் உள்ள ஒரு மயிரை அவன் எடுத்தா கூட அது ஆண்டவருடைய அனுமதியோட தான் எடுக்கிறாங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம இதுக்கு முன்னாடி ஒன்றும் உங்க வாழ்க்கையில நடந்ததும் இல்லை, இனி நடக்க போறதும் இல்லை. ஸோ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப ஏன் நம்ம இன்னும் ஒரு குவாலிட்டியான ஒரு பிஹேவியருக்குள்ள நம்ம ஏன் வர முடியாது? அவங்கள மாதிரி நம்மளும் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? அவங்கள மாதிரி நம்மவும் பேசினா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், கொஞ்சமும் கெஞ்சமும் சொல்லலை, ஆனா ஓரளவுக்கு நீட்டா நம்ம வாழ்ந்தாலே ஆண்டவர் நம்மளே மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கணவன் மனைவிக்குள்ள இடையில கூட நிறைய பேருக்கு இந்த பிஹேவியர் இல்லைங்க. இந்த பிஹேவியர் நீயா நானா பார்த்துக்கலாம். நீ சொன்னல, நான் உனக்கு சொல்ல மாட்டேனா? நீ அப்படி பண்ணல, நான் உனக்கு பண்றேன்னா இல்லையான்னு பாரு. நான் பேச சரி, ஓகே, சின்ன பொண்ணு பண்ணிட்டா, சின்ன பையன் பண்ணிட்டான், இல்லை அவர் பண்ணிட்டாரு, சரி ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்ப நமக்குள்ள வரும்? ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஆசைப்படுறவங்க, நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆசைப்படுறேன்ற கை தூக்குங்க பார்க்கலாம் மேலே. உண்மையில நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வீட்டில் குத்தலா திட்டுறது,
அந்த பொடி வச்சு பேசுறது, இந்த மாதிரி சாதாரணமான அந்த கேரக்டர்லாம் நமக்கு ஹலோ வேண்டாங்க. ஏன் அப்படியெல்லாம் பழகணும்னு கேட்குறேன். சொல்ற உண்மைதான். அந்த பொடி வச்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொடி வச்சு பேசி, அந்த ட்ரிக் வச்சு பேசி, அதான் ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை அதான் ஃப்ராங்கா, இதான்ப்பா நான் ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க, பண்ண வேண்டாமா இருந்துச்சு. எது இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படியே வச்சு உள்ள புழுங்கிட்டு இருக்கிறத விட டக்குன்னு ஒரு வார்த்தை பேசி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, வேணாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்லை. ஆனால் அதையே மனசில் வச்சு போகும்போதும் வரும்போதும் எடுக்கும்போதும் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு டைமும் பாம்பு குத்துற மாதிரி ஒரு விஷத்தை கக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதுவும் மூணாவது நபர் கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற சொந்த கணவனாரோட சொந்த மனைவி கிட்டேயே இப்படி விஷத்தை கக்கிற மாதிரி கக்கிட்டே இருந்தா அந்த குடும்பம் எப்படிங்க ஆசீர்வாதமாக இருக்கும்? ஸோ இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு கேரக்டர் தேவை, மெச்சூர்ட் பிஹேவியர். ஆண்டவர் எனக்கு தரட்டும். ஹல்லேலூயா. ஏசா இழந்து போன ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொள்றதற்கு அவனிடத்துல இருந்த 3 கேரக்டர். நம்பர் 1, முதலாவதாக, நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்குறதுல எனக்குரியது. இவ்வளோ தீமை செஞ்சாலும் என் தம்பியை நான் பழி வாங்கணும், அது வார்த்தையிலையோ ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை, ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இத்தனை இழப்பிற்கு எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு அவன் யாரையுமே குற்றப்படுத்தவும் இல்லை. நம்பர் 3, தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொள்றதற்கு மிக முக்கியமான காரணம், நான் நம்புறேன், அவனுக்கு ஒரு பெரிய மெச்சூர்டு பிஹேவியர். ஓகே, ரைட்டு. இந்த 3 உங்க வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் நீங்க எதை இழந்து போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா? அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எழும்பி நின்று ஆண்டோடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹalleluya. கரங்களை மேல உயர்த்தி, தேவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் சிஸ்டர், பிரதர். நீங்க கடினமா உழைச்ச ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் சிஸ்டர். உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இன்னைக்கு தொலைச்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்கலாம். அதான் முன்னாடி சொன்னது போல, பாஸ்டர் அந்த ஏசாதான் பாஸ்டர், நான் ஆசைப்பட்டதை தொலைச்சிட்டேன். ஆனா ஆண்டவர் ஏசாவை திரும்ப அலங்கரித்த தெய்வம், உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேல உயர்த்தி, அந்த கேரக்டரை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஓ நன்றி. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன், நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். சொல்லு, நானாக வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை
ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இழந்து போன சகல ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். நீங்க நடத்துங்கப்பா. இந்த வாரம் முழுதும் உங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா. வர இருக்கிற அந்த 21 நாள் ஜெபத்துல ஒரு பெரிய மகிமை நாங்க பார்க்க உதவி செய்யும். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.